ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி பசங்களுக்கு சிக்கன் சீஸ் ட்ரம் ஸ்டிக் செஞ்சு தரலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஈவினிங் வீட்லேயே செய்யலாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மெழுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 2 வேவிச்ச முட்டை, கொஞ்சம் உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிட்டேன். நல்லா இருந்தது டேஸ்ட்டு. அது ஒரு பக்கம் வச்சுட்டு, இப்போ நான் சிக்கன் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். சிக்கன் பீஸ் 3 லெக் பீஸ் வாங்கிட்டு வந்தேன். அதை வேக வச்சு எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட இந்த சிக்கனை எடுத்து பீஸை போட்டு மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் அதில் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், கடை மிளகாத்தூள் போட்டு, இப்போ சீஸ் கடையிலேருந்து சின்ன ஒரு டப்பா ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க, 20 ரூபாது. அது அந்த லேயர் மாதிரி இருக்குது. அந்த சீஸ் கிடைக்கல, எனக்கு இதுதான் கிடச்சிது. இது அது உள்ளார வச்சு அந்த ஸ்டிக்கு கூட இந்த மாதிரி லெக் பீஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். வச்சுட்டு அதை அப்படியே முட்டையில் கொஞ்சம் நல்லா டிப் பண்ணி எடுத்து, அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டு கிடைக்கலங்க, நான் ரஸ்க்கு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். ப்ரெட்டு கிடைக்காதவங்க இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்லா பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 2 லேயர் வர மாதிரி மறுபடியும் ஒரு முறை நீங்கள் டிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு ஃபஸ்ட் டைம் செஞ்சதுனால அவ்வளோ சரியாக தெரியல. நீங்கள் ஒரு முறை அந்த ப்ரெட்டில் டிப் பண்ணி ப்ரெட் ஸ்க்ராம்பில் டிப் பண்ணி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் முட்டையில் கொஞ்சம் 2 லேயர் மாதிரி பண்ணிக்கோங்க. போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்து இந்த மாதிரி வந்ததுங்க. ட்ரை பண்ணி